ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஊட்டியில் 2வது நாள் அடி எடுத்து வச்சிருக்கோங்க. இந்த 2வது நாளில் நாம் என்னென்ன பிளேஸை பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய பிளேஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா பயகரா லேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா போட்டிங் ஹவுஸ் தாங்க பார்க்க போகிறோம். உள்ளார எப்படி இருக்குது என்னன்றதை பார்க்கலாம். போட்டிங் போயும் ட்ரை பண்ணி பார்த்துருவோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா உள்ளார போயிட்டுருக்கோம். போட்டிங் ஹவுஸ் எப்படி இருக்குது பாருங்கள். வேறு லெவலில் இருக்குல்ல. இதெல்லாம் நம்ம இப்போ போட்டிங் போக போகிறோம். நாற்பது சார் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 40 பேருக்கு டிக்கெட் எடுத்தாச்சுங்க. 7, 8, 9, 10 இதோட 10 உள்ள 10 7 இன்னும் 3 பேர் ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 40 பேர் வந்திருக்கோங்க. சாய் விஜயா டூரிசம் அவங்க மூலியமா தான் வந்திருக்கோம். 40 பேருமே போட்டிங் போக போகிறோம். அதாவது 10 பேராக போக போகிறோம். சரிங்களா? இப்போ 30 பேர் உள்ளே போயிட்டோம். பேலன்ஸ் 10 பேர் உள்ளார இருக்காங்க, பின்னாடி இருக்காங்க. அவங்க வந்ததும் நாமளும் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு என்ஜாய் பண்ணலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிளம்பிட்டோங்க. போட்டிங் போயிட்டு இருக்கோங்க. அதான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அட்டகாசமாக இருக்கு. இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா இந்த ஒரு போட்டிங் வந்து மிஸ் பண்ணாதீங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த போட்டிங் போகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 150 ஃபார் ஹெட்டு 20 மினிட்ஸுங்க. மற்ற போட்டிங்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டைமிங் கம்மி. மற்ற போட்டிங்லாம் கொலையாக இருக்குங்க. சரியாக இருக்கு. லெவலில் இருக்குங்க. கொலையா இருக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏஞ்சி போகிறதுக்கு அலோடு இல்லைன்றாங்க. பக்கத்துலேயே போட்டிங்லாம் வந்துருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு போட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ரேட்டிங்க. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 150. நம்ம வந்து 20 நிமிஷம் வந்து இந்த போட்டில் வந்து ஸ்பெண்ட் பண்ண போகிறோங்க. இந்த 20 நிமிஷமும் நம்ம வாழ்நாளில் மறக்க முடியாத நிமிஷமாக மாறிட்டு இருக்குங்க. அவ்வளோ ஒரு சுவாரஸ்யமாக இருக்குங்க இந்த ஸ்பாட்லாம். பா ஐயோ கண்கொள்ளா காட்சியாக இருக்குங்க. நம்ம பார்க்குறது எல்லாமே அவ்வளோ ஒரு பிரம்மாண்டமாக இருக்குங்க. இந்த மலைப்பகுதியை பிரதேசம். நம்மள ஒருத்தர் பீட் பண்றாருப்பா. நம்மள ஒருத்தர் பீட் பண்ணிட்டு போயிட்டு இருக்காரு. வாழ்க்கைய தேடி நானும் போறேன். பத்து நிமிஷம் டிராவலு, 10 நிமிஷம் ரிட்டர்னுங்க. அட்டகாசமா இருக்குங்க. தண்ணி பயங்கர கிளீனா இருக்குல்ல. அங்க வர ஸ்பீட் போட்டிங் அட்டகாசமா போயிட்டு இருக்காங்க. ஐயோ ஸ்பீட் போட்டிங் வந்து பாத்தீங்கன்னா 10 நிமிட்ஸ் தாங்க. அதாவது அவங்க குறிப்பிட்ட தூரம் வந்துட்டோம். அதான் நம்மளும் போறோம். நம்ம ஆனா பொறுமையா என்ஜாய் பண்ணிட்டு போறோம். அவங்க நம்மளை விட பயங்கரமாக என்ஜாய் பண்ணிட்டு போவாங்க. சும்மா சொல்ல முடியாது. ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தாங்க போட் ஓட்டிகிட்டு இருக்கோம். போட்டை எங்கே ஓட்டுறோம்? நம்ம ஓட்டில் அவங்க தான் ஓட்டிகிட்டு இருக்காங்க. நம்ம போட்டு கொடுத்துட்டு நிற்கிறோம். மோதிக்க போகிறோம் நம்ம 2 பேரும். அங்கே பாரு, இது அதுக்கு மேலே போயிட்டு இருக்கு. பா செம்மையா போயிட்டு இருக்குங்க. நமக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீட் போட்டிங் போகணும் தாங்க ஆசை. பட் ஆனால் பார்த்தீங்கன்னா அதில் வந்து 3 பேர் தான் போகலாம். நம்ம வந்ததும் வந்து பார்த்தீங்கன்னா 40 பேர் வந்திருக்கோம். ஆனால் அட்ஜஸ்ட் பண்ணி போயிருந்துருக்கலாம். பட் ஆனால் மிஸ் ஆகிடுச்சு. ஸோ இந்த போட்லேயே நம்ம பயணத்தை தொடருவோம். நம்ம ரிட்டர்ன் போயிட்டுருக்கோங்க. ஒரு சுற்று ஆக்சுவலாக வந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் தாண்டி தான் இருக்கும்னு நினைக்கிறேன்.
½ கிலோமீட்டர் தாண்டி ஒரு சுற்றி வந்து அப்படியே எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. போல சித்திரவதையா போயிட்டு இருக்காங்க. நம்ம அந்த ஓப்பன் போட்ல போயிருந்துருக்கலாமோன்னு தோணுது. என்ன சொல்ற? சரியான எக்ஸ்பீரியன்ஸா இருக்குங்க. இந்த இடத்தெல்லாம் பார்க்க கண்கொள்ளா காட்சியா இருக்குது. அட்டகாசமா போயிட்டு இருக்கோங்க. என்ன இதுல போட்டிங்ல போறதே வந்து பாத்தீங்கன்னா ஒரு தனி எக்ஸ்பீரியன்ஸ் தாங்க. சும்மா சொல்ல கூடாது, அட்டகாசமான எக்ஸ்பீரியன்ஸ். வேற லெவல்ல எக்ஸ்பீரியன்ஸா இருக்குங்க. நீங்க இந்த ஊட்டிக்கு வந்தீங்கன்னா இந்த ஒரு ஸ்பாட்டை மிஸ் பண்ணாதீங்க. நீங்க ஃபேமிலியா வந்தாலும் சரி, பசங்களா வந்தாலும் சரி, இல்ல தனியா வந்தாலும் சரிங்க, செம்மையா என்ஜாய் பண்ணக்கூடிய இடங்க இந்த இடம். ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பயகரா லேக்குங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டே தாங்க இருக்காங்க, நிறுத்துறதுக்கான வாய்ப்பே இல்லைங்க. ஐயோ, ஓட்டம் வந்து கொஞ்சம் கூட நிறுத்தவே மாட்டேங்கிறாங்க. ஏகப்பட்ட பேர் போயிட்டே தான் இருக்காங்க இந்த ஸ்பாட்டுக்கு, வந்துகிட்டே தான் இருக்காங்க. ஏகப்பட்ட பேர் வந்த மேனிக்கே தாங்க இருக்காங்க இன்னுங்க. அதுவும் நமக்கு இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா, மைனஸ் பாயிண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம நினச்ச போட்டில் வந்து இதை விட வந்து நம்ம கம்மியாகவே போகலாங்க. பட் ஆனால் இங்கே என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம சம்மர் லீவில் வந்ததுனால பார்த்தீங்கன்னா நம்மளால் வந்து எதுவுமே பண்ண முடியலங்க. அவ்வளோ ரஷ்ஷாக இருக்குது. கிடைக்கிற போட்டில் நம்ம போயிட்டுருக்கோங்க, நம்ம ஆசைப்படுற போட்டில் போக முடியல. அதுதான் ஒரு விஷயமா இருக்குது. ரிட்டன் வந்துட்டோங்க. இன்னொரு 100 மீட்டர்ஸ் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ரிட்டன் வந்துட்டுருக்கோம். 1 கிலோமீட்டர் தாராளமாக சுற்றி ஒரு ரவுண்டுங்க வாட்டரில். நெக்ஸ்ட் டைம் வந்து அந்த போட்டில் வந்து ட்ராவல் பண்ணி பார்க்கணுங்க. செம்ம ஸ்பீடு போயிட்டு இருக்காங்க இங்கே பாருங்க. ஐயோ, நம்மளே ஆட்டுதுங்க அந்த தண்ணி வந்து பாருங்க. அதுக்கு மேல சரியான எக்ஸ்பீரியன்ஸ், என்ஜாய் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. ஐயோ, எவ்வளோ என்ஜாய் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. நம்ம பின்னாடியே ஒருத்தர் வந்துட்டு இருக்காரு. போயிட்டு இருக்கீங்க. ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தாலும் நம்ம வந்து இந்த போட்டில் வந்து ஒரு 2 கிலோமீட்டர் நம்ம வந்து பயணம் பண்ணியிருப்பாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த எண்டில் வந்து நம்ம ஆரம்பித்தோம் பாருங்க, அந்த டெட் எண்டில் முடிச்சுட்டு ரிட்டர்ன் வந்துட்டுருக்கோங்க. வியூ பாயிண்ட்டை பாருங்களேன். ஆக்சுவலாக அங்கேருந்து தான் நம்ம வந்தோம், ஆனால் அங்கேருந்து பார்க்கும்போது அது நல்லா இல்லைங்க. பட் இங்கேருந்து அந்த வியூவை பார்க்கறதுக்கு அவ்வளோ ஒரு அட்டகாசமாக இருக்குங்க. பயங்கர சுவாரஸ்யமாக இருக்குது. பாருங்களா, வா. உத்தரவாதம் தாங்க பாருங்க, இன்னும் பண்ணிட்டு இருக்காங்க. ஐயோ, வா, இன்னைக்கு தெரிக்குது நமக்கு. ஆஃப் பண்ணிட்டாங்க, போட் ஆஃப் ஆகிடுச்சிங்க. வந்துட்டோம், ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம். ஓகே, வந்தாச்சுங்க. நம்ம வந்து போட்டிங்கை முடிச்சாச்சுங்க. போட்டிங் முடிஞ்சிச்சு. எல்லாரையும் காணுங்க, வந்துடுச்சு. ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம். இறங்க போகிறோங்க, அவ்வளோதான். போட்டிங் ட்ரிப்பு முடிஞ்சிச்சு. சேஃப்டி பேக்கெலாம் ஊற்று ரிட்டன் அவங்கள்ட்ட கொடுத்துட வேண்டியதாங்க.
அப்படியே வச்சுட்டு இறங்கின வண்டி தான் வேலை முடிஞ்சிச்சு போட்டு. ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சாய் வித்யா டூரிசம் மூலயமா வந்தவங்க தாங்க இவங்களும். நாமளும் இவங்க கூட தாங்க வந்திருக்கோம். இவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது இப்போ போட்டு பயணம் பண்ணோம் இல்லையா, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு இவங்கள்ட்ட ஃபீட்பேக் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார், உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா சார்? நல்லா ஃபன்னியாக இருந்துச்சு, ரொம்ப இயற்கை என்விரான்மெண்ட்டோட இருந்துச்சு. நல்ல வேவ்ஸ் எல்லாம் போகிறப்ப நல்லா ஜாலியாக இருந்தது. நிறைய மரங்கள், தண்ணிலாம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு சார் ஓவரால். ஓகே சார், இந்த சாய் வித்யா டூரிசம் உங்களை எப்படி கைட் பண்ணுறாங்க அதை பற்றின கொஞ்சம்? கேரிங் நிறைய இருக்குதுங்க சார். ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லி தராங்க, என்ன நடக்குதுன்றத சொல்கிறாங்க, என்ன கேள்வி கேட்டாலும் சொல்கிறாங்க. அது பெரிய விஷயம் இல்லைங்களா? கேரிங் பண்ணுறாங்க. லஞ்ச் டைம் என்ன டைம் கரெக்டாக இந்த இடத்துக்கு கூட்டு போய் நல்ல இடத்துல அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்காங்க சார். ஓகே சார், ஓகே சார், தேங்க்யூ சார். ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு வந்த ஸ்பாட்டு முடிஞ்சிச்சிங்க. நெக்ஸ்ட்டு ஸ்பாட்டுக்கு போக போகிறோம். அந்த ஸ்பாட் எப்படி இருக்கும் என்னன்றதை அங்கே போய் பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த போட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வார்த்தையால் சொல்ல முடியாதுங்க. அந்த அளவுக்கு ஃபுல் என்ஜாய்மெண்ட் பண்ணிட்டு இருந்தோம். செம்மையாக இருந்துச்சுங்க. நெக்ஸ்ட்டு ஸ்பாட்டை போய் நம்ம பார்ப்போம், விசிட் பண்ணி பார்ப்போம் என்ன இருக்குது, அங்கே என்ன சுவாரஸ்யங்கள் இருக்குன்றத. நம்ம இப்போ வெளியேறிட்டு இருக்கோங்க. இந்த இடத்த விட்டு போகவே மனசு இல்லைங்க. அப்படி ஒரு ஸ்பாட்டுங்க. அப்பா, ஆனால் என்ன 20 நிமிஷம் தாங்க நம்ம ட்ராவல் பண்ணலாம். இதே நீங்கள் ஸ்பீட் போட்டிங் போனீங்கன்னா 10 மினிட்ஸ் தான் நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணலாம். ஆனால் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, சரியான எக்ஸ்பீரியன்ஸுங்க. அப்பா, இவ்வளோ ஒரு சுவாரஸ்யமாக இருந்ததுங்க. வருங்க, மக்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஈசல் கூட்டம் மாதிரி இங்கே தாங்க இருக்காங்க. அதுவும் இந்த சம்மர் டைமுன்றதுனால இவ்வளோ ரஷ்ஷாக இருக்குங்க. நீங்களும் வரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சாய் வித்யா டூரிசம் அவங்கள ஃபாலோ பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் அவங்களோட கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். ஃபுல் டீட்டெயிலும் இருக்குது. மறக்காமல் விசிட் பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நம்ம ஃபோட்டோ எடுக்கிறோம் இல்லையா, இல்லை அவங்க வியூ பாயிண்டில் எடுக்கிற ஃபோட்டோ வந்தாலும் சரி, நாம் எடுத்து கொடுக்குற ஃபோட்டோ வந்தாலும் சரி, உடனுக்குடனே பிரிண்ட் அவுட் போட்டு பார்க்கலாமா, காட்டலாமா கேமரா, யூடியூப் சேனல். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அவங்க வர்றதை ரன்னிங் போட்டிங் பண்ணுறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே ஃபோட்டோ ஃப்ரேம் பண்ணி கையோடு கொடுத்து அனுப்பிச்சிடுறாங்கங்க. எத்தனை நிமிஷத்தில் நான் போட்டு கொடுப்பீங்க? 2 மினிட்ஸில் வந்து போட்டு கொடுத்துருவாங்கங்க. இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா கீ செயின்லாம் வந்து போட்டு கொடுக்குறாங்க. இந்த வியூ பாயிண்டில் எடுக்கிறாங்க இல்லையா ஃபோட்டோ, 100 ஒன்லி. பாருங்கள் எவ்வளோ அழகாக போட்டு கொடுக்குறாங்க. நீங்கள் இந்த ஸ்பாட்டுக்கு வந்தீங்கன்னா இந்த இடத்த மிஸ் பண்ணிடாதீங்க. கீ செயின் வேணாலும் வாங்கிக்கலாம், இல்லை உங்களோட லைஃப் டைமில் வந்து மிஸ் ஆகக்கூடாத மெமரிஸான ஃபோட்டோஸை வந்து நீங்கள் இந்த இடத்துல வந்து எடுத்து வச்சுக்கலாங்க. ஓகே ப்ரோ, இந்த ஸ்பாட்டை விட இங்கே வர அழகான பொண்ணுங்கள் தாங்க இன்னும் அழகு சேர்க்குறாங்க இந்த ஸ்பாட்டுக்கு. நம்ம வரும்போது பார்த்தீங்கன்னா இவ்வளோ காரே இல்லைங்க. போகும்போது பார்த்தா எவ்வளோ கார் நிற்கிது பாருங்க. பா, இதுதான் இந்த மாதிரி சம்மர் டைமில் வந்தால் இந்த மாதிரி பிரச்சனைங்க. டைமிங் கீப் அப் பண்ணிவிடுங்க. எவ்வளோக்கு எவ்வளோ காலையில் இந்த ஸ்பாட்டுக்கு வர முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ காலையில் வந்துடுங்க. அப்போ தான் நம்மளால் ஃபுல்லாக என்ஜாய் பண்ண முடியும்.